ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் யதார்த்தமாக இருக்கலாம். ஆனால் எல்லா இடத்திலேயுமே யதார்த்தமாக இருந்தால் ஏமாந்து விடுவீர்கள். எந்த இடத்தில் யதார்த்தமாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் யதார்த்தமாக இருக்கக்கூடாது, எந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இருக்கிறதல்லவா? ஆனால் உன்னுடைய விஷயத்தில் யதார்த்தம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர உனக்கு யார் எப்படி இருக்கிறார்கள் என்பது எதுவுமே தெரிவது கிடையாது. ஏனென்றால் நீ சிறு வயதிலிருந்து பழகியதே அப்படித்தான். உனக்கு யாரிடமும் எந்த ஒரு இடத்திலும் கவுடு சுருதாக பழக தெரியாது. இதுதான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீ சொல்வாய் மற்றவர்களுக்கு. ஆனால் என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய எண்ணமானது எல்லா இடத்திலும் ஒத்து வருமா என்று கேட்டால் எல்லா இடத்திலும் ஒத்து வராது. சிலர் உன்னை கவனித்துக் கொண்டு நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று நோட்டமிட்டு கொண்டு தான் இருப்பார்கள். சிலர் நீ தனியாக நிற்கும் பொழுது உன்னிடம் பேச்சு கொடுக்கலாம், ஏதாவது விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் என்றும் நினைப்பார்கள். அது போன்ற நேரத்தில் எல்லாம் சுதாரிக்க வேண்டும். முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லவே தான் வந்தேன். நீ வெளியில் செல்லும் பொழுதெல்லாம் எல்லோரிடமும் சர்வசாதாரணமாக பேசுகிறாய். சொல்ல போனால் யாராவது ஏதாவது உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய பெயர் என்ன, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், நீங்கள் யார், அவர்களுடைய சொந்தக்காரர்களா, எனக்கும் அவர்களை தெரியும், எனக்கும் அவர்கள் ஒரு வழியில் சொந்தம்தான், அப்படி என்றால் நீங்களும் எனக்கு சொந்தம்தான் என்று அவர்களே தானாகவே உறவு முறையெல்லாம் சொல்லிக்கொண்டு எல்லாம் பேசுவார்கள். ஆனால் உனக்கு அவர்கள் யார் என்றே தெரியாது. நீயும் சரி சரி என்று சொல்வாய். அடுத்தடுத்து உன்னுடைய விவரங்களையும் விலாசங்களையுமே சொல்ல ஆரம்பித்து விடுவார். கடைசியில் பார்த்தால்தான் தெரிகிறது அவர்கள் எல்லாம் போலியானவர்கள் என்று. அதனால் ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். புரிகிறதா? யார் உன்னிடம் எந்த விஷயத்தை கேட்டாலும் முதலில் நீ அவரிடம் பேசவே கூடாது. தெரியாத நபர்களை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் தூரமாக வைத்துக்கொள். ஆரம்ப காலத்தில் நன்றாகத்தான் பேசுவார்கள், எல்லாவற்றிலும் உரிமையோடு இருப்பது போலத்தான் பேசுவார்கள். ஆனால் நீ பார்த்தாயானால் உனக்கு அதிகமாக அவர்களால் துரோகமோ, அவர்களால் அதிகமாக சில விஷயங்களை இழக்கவோ உனக்கு சில சமயம் நேர்ந்துவிடும். அதனால் ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். தெரியாத நபர் உன்னிடம் அறிமுகம் செய்து கொண்டால் தயவு செய்து அந்த இடத்திலிருந்து விலகிவிடு. நீ அவர்களிடம் யாரென்று தெரிகிறது என்றும் சொல்ல வேண்டாம், தெரியவில்லை என்றும் சொல்ல வேண்டாம். அவர்கள் ஒரு வழியில் உனக்கு தெரிந்திருந்தால் கூட, அதாவது தூரத்து உறவு என்று சொன்னால் கூட, அப்படியா என்று சொல்லிவிட்டு நீ நகர்ந்து வருவது உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு ஆம் அவர்கள் எனக்கு தெரியும், இவர்களே எனக்கு தெரியும் என்று அவர்கள் சொல்லும் பொழுது நீயும் ஆம் எனக்கு அவர்களே தெரியும், இவர்கள் வீடு இங்குதான் இருக்கிறது, என்னுடைய வீடு இங்குதான் இருக்கிறது என்று விலாசத்தை எல்லாம் தயவு செய்து சொல்லிவிடாதே. அது மட்டுமல்லாமல் யாரை பார்த்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு விஷயத்தை கூட பகிர்ந்து விடாதே. ஏனென்றால் இப்பொழுது உன் கூட இருப்பவர்களையே உன்னால் நம்ப முடியவில்லை. எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பார்கள், எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை செய்வார்கள் என்பது கூட உனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் திடீரென்று நண்பன், திடீரென்று ஒரு உறவு என்று சொல்லிவிட்டு வருபவன் எப்படி நம்ப முடியும் என் தங்கமே? கவலைப்படவே படாதே. உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் கவனித்துக் கொண்டு இருக்கிறேன். உனக்கு என்ன ஆபத்து வரும், யார் உனக்கு எந்த நேரத்தில் தொந்தரவு கொடுப்பார்கள், எல்லா விஷயத்தையும் நான் கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். அதனால் தான் உனக்கு சொல்கிறேன், இந்தந்த நேரத்தில் இது நடக்கப் போகிறது, சற்று ஜாக்கிரதையாக இரு, எந்த விஷயமாக இருந்தாலும் சற்று கவனமாக இரு என்பதை நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன். இதுபடி நீ கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த தடைகளும் வராது, யார் மூலமாகவும் உனக்கு ஆபத்தும் வராது. ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு யாரிடம் வேண்டுமானாலும் பேசுவது, உன்னுடைய யதார்த்த குணத்தை வெளியில் போய் காட்டுவது பற்றி இருந்தால், ஆனால் நிச்சயமாக உன்னால் உன் வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது. ஆபத்தை நீயே வா என்று உன் பக்கத்தில் வைத்துக் கொள்வார். அவ்வளவு யதார்த்தத்தோடு இருக்கிறார். யதார்த்தமாக எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இருங்கள். யாரிடம் அன்பாக பேசுகிறார்களோ
அதாவது நெருங்கிய ஒரு துணையானவன் அன்பாக பேசுகிறான் என்றால் அன்பாக பேசுங்கள். அங்கு யதார்த்தமாக இருங்கள். அங்கு உங்களுடைய கவுடாகலாம் இருக்காதீர்கள். ஆனால் அதுவே மற்றவன் யாரென்று தெரியாதவன் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும் பொழுது சுதாரிக்கும் ஒரு எண்ணத்தோடு இருங்கள். சுதாரித்து கொண்டு, ஓ, இவன் எதற்கு வருகிறான், என்ன விஷயத்திற்காக இதெல்லாம் கேட்கிறான், திடீரென்று ஏன் நம்மிடம் வந்து இதெல்லாம் கேட்கிறான் என்று பாருங்கள். தயவு செய்து எல்லா விஷயத்திலும் சுதாரிப்போடு இருங்கள். நீங்கள் சுதாரிப்போடு இருந்தால்தான் வாழ முடியுமே தவிர, யதார்த்தத்தோடு இருந்தீர்கள் சில இடத்தில், யதார்த்தமாக சில இடத்தில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். இந்த சாய் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன் என்பதை முழுமையாக முதலில் தெரிந்து கொள்ள விரும்புங்கள். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உங்கள் அனைவருக்குமே எல்லா நேரத்திலும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சில நேரத்தில் என்னுடைய உதவியையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டெல்லாம் போகிறீர்கள். இதெல்லாம் விட்டுவிட்டு வாழ்க்கையில் நான் என்ன சொல்கிறேனோ அதற்கு தகுந்தது போல நடந்தீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் எந்நாளும் பாதுகாப்பாகவும் இருக்கும். சகல ஐஸ்வர்யங்களோடும் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு புது நபராக இருந்தாலும் சரிதான், உன்னிடம் வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு, நான் அவனுடைய உறவு இவனுடைய உறவு உங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறேன், உங்களுடைய துணையின் பெயர் இதுதானே, உங்களுடைய வீடு இதுதானே என்று எதை கேட்டாலும் சரிதான். எதற்குமே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை என்று நீங்கள் நேரடியாக சொல்லிவிட்டு நீங்கள் வந்து விடலாம். அதை விட்டுவிட்டு ஆமாம் எனக்கு அவரை தெரியும், ஆம் இவரை தெரியும் என்ற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் எப்பொழுதுமே பயன்படுத்தி கொண்டு தேவையே இல்லாமல் கஷ்டப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாக்குங்கள். எதுவாக இருந்தாலும், அதாவது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒன்றென்றால் நான் நிச்சயமாக தாங்க மாட்டேன். அதனால்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு முன்பே வந்து இது நடக்கும் அம்மா, இது நடக்கிறது அம்மா, பார்த்து கொண்டு இரு, இதெல்லாம் உன் வாழ்க்கையில் தேவையில்லை, இது போன்ற நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவரிடம் இருந்து சற்று தைரியமாக இரு, எல்லா விஷயத்தையும் பாரு என்று சொல்கிறேன். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தைரியமாக இருக்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்கலாம். நான் சொல்லும் தைரியத்தை விட உனக்குள் நீயே உருவாக்கி கொள்ளும் தைரியமானது மிகப்பெரிய ஒரு தைரியமாகவே இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த சாயாகிய நான் உன்னுடைய குணத்தை முழுமையாக தெரிந்து இருப்பவன் நான். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாமே எனக்கு தெரியும். நீ எதுவுமே எனக்கு சொல்லி தெரிய வேண்டும் என்ற அவசியமானது கிடையாது. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும், சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும். தேடி 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 ஓடுகிறாய் ஒவ்வொரு விஷயத்தையும், இனிமேல் அனைத்தும் உன்னை தேடி ஓடி வரட்டும். ஆனால் ஒன்று, நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் சுதாரிப்போடு இருக்கிறாயோ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும். சுதாரிப்பை மட்டும் விட்டுவிடாதே. யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கைக்குள் வந்து பூந்து விடுவார்கள். அதை ராஜ்யம் செய்யக்கூட ஆரம்பித்து விடுவார்கள். நீ எந்த அளவு பொறுமையோடும் எந்த அளவு தெளிவாகவும் இருக்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் நிம்மதியானது கிடைக்கும். நல்ல வளங்களானது உன் வாழ்க்கையில் இருக்கும். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசட்டும், நீ தெளிவாக இரு என்பதை மட்டும் நான் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன். நம்பிக்கைகள் உண்டாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். உன்னோடு நான் இருப்பதினால் எல்லா விஷயமும் உனக்கு தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு இடத்தில் கூட உன்னை தனிமையில் விடமாட்டேன். ஏன் தெரியுமா? எல்லா இடத்திலும் இங்கு சாய் இருக்கிறேன். அதை நீ மறந்து விடவே வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்கள். சதா சர்வகாலமும் இந்த சாயுடைய கருணை பார்வையும் சாயும் எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக துணையாக இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.